தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. தொடர்புக்கு 9566244871. வணக்கம். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமா சுகம் சோக விநாசகர் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ட்ரெண்ட் பக்தி சேனல் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையப் போகிறது, எவ்வளோ அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, புதன் அதிபதி, புதனுடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிபுணத்துவம் அடைந்த ஒரு எந்த துறையாக இருக்கட்டும். இப்போ உங்களுடைய ஃபேமிலியில் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட அதில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபுணத்துவம் உங்களுக்குள்ள ஒரு கேரக்டரைஸாகவே இருக்கும். அதே போல் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துலையும் நம்ம இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி பண்புகள்லாம் இருக்கும்னு உங்களுக்குன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதுதான் மிதுன ராசி. இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இப்போ தமிழ் புத்தாண்டில் குரு, சனி, ராகுக்கு இதெல்லாம் சம்மந்தப்பட்டு தான் இதில் நம்ம சொல்கிறோம் ஒழிஞ்சு புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அப்போ இதெல்லாம் மிங்கிள் பண்ணி ஒரு பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசி அதிபதியே நீசத்தில் இருக்கிறார் 10ஆம் இடத்துல. அப்போது 6 மாதத்துக்கு முன்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னா மனசங்கடங்கள் வந்திருக்கும். சில பேர்த்துக்கு தொழிலே விட்டுருப்பாங்க, சில பேர் மாறுதல் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இல்லைன்னா வெளிநாட்டில் வேலைக்கு போயிருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விமோசனம் பெற்று நல்ல ஒரு நிலைமையை நோக்கி போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கிறனால, இருக்கும் இடத்தில் சேஃப்டியாக தெளிவாக கஷ்டத்தை கஷ்டப்பட்டாலும் அதை விட்டுறாமல் நியாயமாக நடந்துக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாலுமே ஒரு 6 மாத காலத்துக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது முதல் பாயிண்ட். அடுத்தது, கல்வியில் எங்கே போய் விட்டாலும் கல்வியில் சிறக்கும் ஒரு ராசி தான் இந்த மிதுன ராசி. அப்போ கல்வியை பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டால் கூட நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருவீங்க. அப்போ படிப்பில் ஏற்பட்ட தடைகள் விலகி படிப்பை முடிக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரம் ஒரு இப்போ தான் ஒரு 20 வயசு 25 வயசுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா ஜாதகத்தை பார்க்க வேண்டிய நேரம், பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்த இடத்துல தடை தாமதங்கள் விலகி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கைகூட வேண்டிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. எப்படி அப்படின்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு செக்மெண்டெல்லாம் குரு பார்த்து வந்திருக்கிறதுனால நிச்சயிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கனால ஒரு திருமண வாழ்க்கை கூடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு. பிரிவினைவாதத்தை சந்தித்தவங்களுக்கு ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு பின்பாக ஒரு முடிவு தெரிய வேண்டிய அமைப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரம் குழந்தை கருவில் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அமைப்புகள் தெளிவாக இருக்குது. அப்போ இதுக்கு 1 இயருக்கு முன்னாடியே குழந்தை பிறந்திருக்கணும், இல்லைன்னா கன்சீவாக இருப்பாங்க உங்கள் வீட்டில். அப்படி இல்லை அப்படின்னா குழந்தை பெறுறதுக்கு உண்டான அனைத்து தகுதியும் இந்த நேரம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த நெருப்பு, அடுத்தது கரண்டு, ஒரு உடல் உஷ்ணம், சரிங்களா, அதுபோல் இது மாதிரி வண்டியில் வேகமாக போகிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நோய் நொடிகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா நோய் நொடிகள் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. வருமானம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல இருந்த குரு அடுத்தது 12ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போது நியாயமான தர்மமான முறையில் பணம் சம்பாரித்து அதை குழந்தைகளோட கல்விக்காவையோ இல்லை வீடு மனைக்காவோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண வேண்டிய அமைப்பு இருக்குதோ, அநியாயத்துக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகளோ தேவையில்லாத விஷயத்துக்கு பணங்கள் போகிறதுக்கு உண்டான அமைப்பு இல்லாதனால உங்களுடைய பண வரவை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பை பார்ப்பார். ஆனால் நம்ம எப்படி செலவு பண்ணணும்னா நியாயமான விஷயங்களை பண்ணணும். நீங்கள் தர்ம காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணணும். தர்ம காரியம்னா என்ன? இருக்கிற கோயில்லையே போய் பணத்தை கொட்டிட்டு அங்கேயே போய் தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேண்டாம். ஒரு நேரம் விளக்கெறியாமல் ஒரு நேரத்துக்கு பூஜை கூட பண்ணாத கோயில்லாம் தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஆலயங்களுக்கு போய் நீங்கள் விளக்கேற்றுறதுக்கு 1 லிட்டர் எண்ணெய் ஒரு இது ஆரம்பிங்க.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா? உங்களை பார்த்து இன்னொருத்தவங்க செய்வாங்க. அந்த கோயில் நல்லபடியான ஒரு வெளிச்சத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முறையில் தொழில் ஸ்தானமாக இருக்கட்டும், வருமான ஸ்தானமாக இருக்கட்டும், கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும், அனைத்தும் சுப மங்களகரமாகவே நடந்து நன்மை பயக்கிற மாதிரி விஷயங்களாக தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒழிஞ்சி தீமை நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இல்லை. ஏன்னா நான் சொல்லும் காலகட்டத்தில் தீமைகளை கடந்து வந்து நன்மையை சந்தோஷமாக வாழணுங்கிற அமைப்புகள் வந்துருச்சு. அஷ்டம சனியிலெல்லாம் படாத பாடுபட்டு உடல் ஆரோக்கியத்தில் நொந்து நூலாக போய் பணம் சம்பாதிக்கிறதுல பிரச்சனை ஏற்பட்டு குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்தி எல்லாம் நடந்து போச்சு. இனிமேட்டுக்கு தொடும் காரியம் அனைத்தும் சுபமாக இருக்கும். நீங்கள் போகும் ஆலயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து வீட்டுக்கு அருகில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு விளக்கு போடுங்க. உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். வணக்கம்.